காலையில எந்திரிச்ச உடனே வந்து நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போறத பார்க்கலாம். நம்மளுடைய பிரீத்திங் வந்து பேட் பிரெத்தா இருக்கும். நம்மளோட கண்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து கிளீன் பண்ணுது, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, growth ஹார்மோன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால குழந்தைங்களை 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்றோம். ஸோ 10 o'clock நம்ம வந்து பெட்ரூம்ல போய் ரொம்ப இருட்டான பெட்ரூம்ல தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5. ஸோ அப்போ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் நார்மல் டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் இல்ல ஆரஞ்சு கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம், அந்த லைட்டை வேணா நீங்க போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கா இந்த ஒயிட் லைட்ல வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ் லென்த். இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினைச்சுக்கோனா இன்னும் இரவு ஆகல, இன்னும் நைட் ஆகல. ஸோ அதனால என்ன ஆகுனா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் வேலை இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடப்படும். அதனால தான் நிறைய பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் தூக்கம் வரல, திருப்பி நீங்க போனு செல்போன் பண்ணும்போது இன்னும் வந்து உங்க பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிர்காடியம் ரிதமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ 7 மணிக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது. ஸோ அடுத்து வந்து 30 minutes எக்ஸ்போஷர். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு பால்கனிலயோ மொட்டை மாடியில போயிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஏன் இதுமே என்னன்னா சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலயும் நம்ம கண்கள்ல அந்த லைட் படும் போது நம்ம உடம்புக்கு அப்பதான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு. இல்லைன்னா திருப்பி அந்த காலையில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பா 30 நீங்க வாக்கிங் பண்ணலாம், இல்ல நீங்க ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம். ஸோ 30 minutes சன்லைட் இருக்கணும். அடுத்து do not eat first 2 hours. காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ற ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு 2 மணி நேரம் தண்ணி தவிர வேற எதுவும் குடிக்க வேண்டாம். பிகாஸ் காலையில உங்களோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் உடம்புக்குள்ள நடக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 hours எதுவுமே சாப்பிட வேணாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா have a consistent meal time. காலையில ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஒரு 1 மணிக்கு லஞ்ச், இரவு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு டின்னர்னா இதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு 30 minutes முன்ன பின்ன இருக்கலாம். இது ஏன்னா இது ஒரு ரிதம்ல ஃபாலோ பண்ணும்போது கரெக்டா தினமும் ஒரே டைம்ல நீங்க சாப்பிட பழகினீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு உண்டான எல்லா ஹார்மோன்களும் அந்த டைம்ல வந்து சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ டைஜஷனும் ஈஸியா இருக்கு அண்ட் சீக்கிரமா சட்டைட்டி வரும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். நீங்க உங்களோட டின்னரை முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ள இல்ல மேக்ஸிமம் 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது அந்த கல்ச்சர்லாம் வந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு வெளில போய் சாப்பிட்றது, எக்ஸ்ப்ளோர் பண்றது. என்ன ஆகும், நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலினே இல்ல. அப்ப அந்த சாப்பாடுல இருக்க சக்கரை எங்க போகும்? ரத்தத்திலே சுத்திட்டு இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ பில்லர் 2 வந்து அடிக்குவேட் ஆக்டிவிட்டி. தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும்? எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, 3 காரணத்துக்காக நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். இதுவும் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாத ஒரு கான்செப்ட். என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் இருக்கு, அந்த ரத்தம் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகும். அது சர்க்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இருதயம் இருக்குது, அதை பம்ப் பண்ணி நம்ம உடம்புல சர்க்குலேட் ஆகும். ஒரு ரத்தம் வந்து ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து நோய், ஓகேங்களா? ஸோ ஹார்ட் அந்த வேலையை பார்த்துக்குது. ஆனால் இது கூடயே லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கிளியர் ஃப்ளூயிடாக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, உடம்பு ஃபுல்லாக அதுவுமே இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா WBCன்னு சொல்லக்கூடிய பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ் இருக்கு. அந்த லிம்போசைட்ஸ் வந்து இந்த சேனல் மூலியமாக தான் ஓடிட்டு இருக்கணும். நம்மளோட இம்யூனிட்டிக்கு மிக இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுறது இந்த லிம்ஃபாட்டிக் நர்வ்ஸ்.